உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். வாங்க போலாம். பனையூர் கிராமத்துல ரொம்ப வருஷமா மழையே பெய்யல. அதனால மக்கள் பசியும் பனியுமா இருந்தாங்க. அந்த ஊரோட மன்னர் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்க்க போனார். ஆனா அவர் மனசுல சந்தோஷம் இல்லை. ஊர் மக்கள்லாம் கஷ்டப்பட பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அத பார்த்து அவர் மனசுல ஒரு யோசனை வந்துச்சு. பெரியவங்கலாம் பசிய தாங்கிக்குவாங்க, ஆனா குழந்தைங்க எப்படி தாங்கிக்குவாங்கன்னு மனசுல நினைச்சா. அவளோட மாளிகைக்கு போய் அவர் வேலையாளை தூக்கிட்டு ஊர்ல இருக்கிற குழந்தைங்களை கூப்பிட்டு வர சொன்னார். மாளிகையில ஒரு கூட்ட வச்சு அது நிறைய அப்பங்களை வைக்க சொன்னது. ஆளுக்கு ஒரு அப்பம் எதுக்கு சொன்னது. ஆனா குழந்தைகள் எல்லாம் அதிர்ச்சிக்கிட்டு அப்பத்திற்கு சண்டை போட்டிக்கிட்டாங்க. ஒரு பொண்ணு மட்டும் பொறுமையா எல்லாம் எடுத்துக்கிட்ட அப்புறம் கடைசியா இருந்த சின்ன அப்பத்தை எடுத்து சாப்பிட்டான். இது மாதிரி தினமும் நடந்துச்சு. ஒரு நாள் இதே மாதிரி கடைசி அப்பத்தை அந்த பொண்ணு சாப்பிட பிக்கும் போது அதுல இருந்து ஒரு தங்க காசு விழுந்துச்சு. அந்த பொண்ணு தங்க காசை கொண்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்தா. அதுக்கு மன்னன் சொன்னாரு, இது ஒரு பொம்மைக்கு நான் கொடுத்த பரிசு, அத நீயே வச்சுக்கன்னு சொன்னார். அந்த பொண்ணு அவளோட பொம்மைக்கு கழிச்ச பரிசு நினைச்சு சந்தோஷப்பட்டா. இத ஒருத்த நாள் மன்னர் கடைசி அப்பத்துல தங்க காசை வைக்க சொன்னது. பொறுமையாளர்களோட கேட்டவத்த மக்களுக்கு புரிய வைக்க பண்ணாரு. அதனால மக்கள் பொறுமைய கடைபிடிச்சாங்க. அதனால ஊர்ல மழையும் பெஞ்சது. ஊர் மக்கள் பசியும் பனியும் போய் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.